ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான். கத்திரிக்காய் சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சாதம் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் அரிசி நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 விசில் வர வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். பருப்பு வேக வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். மைசூர் பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இதை போய் நல்லா கழுவிடலாம். இப்போ நல்லா கழுவியாச்சு. தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 3 விசில் வந்தால் போதும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சதுமே வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம். நீங்கள் வந்து தக்காளி இதுலேயும் போட்டுக்கலாம், இல்லை பருப்புலையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நான் வந்து இப்படி செய்கிறேன். தக்காளி வந்து நான் பருப்பில் போடல. இப்போ வந்து தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சாம்பார் தூள் 2 ஸ்பூனு. சாம்பார் தூள் வந்து நான் வீட்டு குழம்பு மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். இது வந்து நான் போடுறது வந்து கடை மிளகாத்தூள் ரெடிமேடு. பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது. நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நீங்கள் இது வந்து எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த வெள்ளை கத்திரிக்காய் தான் போடுறேன். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து ரொம்ப சாம்பார் டேஸ்ட் கொடுக்கும். இதை போட்டுக்கலாம். இதில் இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ வந்து குக்கரெல்லாம் விசில் வந்தாச்சு. இந்த பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு இதை போட்டுக்கலாம். இதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. ரொம்ப கெட்டியாக இருக்குது குழம்பு. இது தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இந்த கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இன்றைக்கி இதிலே வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், இன்னொரு குண்டு கத்திரிக்காயெல்லாம் போட்டு கூட குக்கரில் கூட தாளித்து விடலாம். இப்போ ஒரு குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து கடலை பருப்பு நான் சுடுதண்ணில் நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு கோஸு அதிலே போட்டு நல்லா ஒரு 2 விசில் வர வச்சுக்கலாம். பொரியலுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இப்போ வந்து இது 2 விசில் வரட்டும். இப்போ குழம்பு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நான் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுக்கிறேன். இதை போட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிட வேண்டியதுதான். குழம்பு ரெடி. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட்ட வேண்டியதுதான். இப்போ பொரியலுக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுந்து போடுறேன். வெங்காயம்
ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு மிளகாத்தில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ வேக வச்ச கோஸும் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். கடலைப்பருப்புலாம் நல்லா வெந்துடுச்சு. இது இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. நல்லா வெந்தாச்சு. ஏன்னா சுடுதண்ணில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சா போதும், கடலைப்பருப்பு வெந்துடும். எல்லாம் சேர்த்து குக்கரில் கொடுத்து நல்லா வலிச்சு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கலாம். அது இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இது வந்து தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 கப்பு தேங்காய் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தேங்காய் இல்லாதனால நான் தேங்காய் போடல இல்லை. இப்போ சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றப்பட்டு வதக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து குக்கரில் சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பிளேட்டுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இப்போ பாருங்கள், சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் சாம்பார், கடலைப்பருப்பு கோஸ் போட்ட ஒரு பொரியல். உங்களுக்கு தேவையானதால் கொஞ்சமாக ரசம் வச்சுக்கோங்க. நான் வந்து அப்பளம் வச்சுருக்கிறேன். தேவையானதால் நீங்கள் ஊறுகாவும் கொஞ்சமாக வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. வீட்டில் நம்ம செஞ்சிக்கலாம். இது நம்ம வந்து ஈஸியாக. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.